எடுத்த மாதிரி தெரியலையான்னு ஏன் ரொம்ப அடக்கமாக சொல்கிறீங்க? எடுக்கலைன்னு சொல்லுங்க, எடுக்கவில்லை. அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள்னு சொல்லுங்க. அவர்களை அனாதையாக விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு மறுவாழ்வு தரணும். அதை காங்கிரஸ் செய்யும். ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்னு அவங்களெல்லாம் கேட்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அக்னிபத் திட்டம் ஒழிக்கப்படும். மீண்டும் இராணுவத்தில், கடல் படையில், விமானப்படையில் பழைய வழக்கப்படி தான் ரெக்ரூட்மெண்ட் நடக்கும். இந்த அக்னிபத் திட்டம் தவறு தான். ஆணவங்களுக்கு எப்படி மறுவாழ்வு தருவது என்பதை யோசிக்கணும். ஆனால் மறுவாழ்வு கண்டிப்பாக தரணும். முந்தைய அரசு செய்த தவறுக்கு அடுத்த அரசு தான் பரிகாரம் காணணும். என்ன பண்ண முடியும்? இந்த அவகாசம் கேட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு கேஸ் விசாரணைக்கு வருது. அதனால் நான் கவனமாக பதில் சொல்லணும். பாரத ஸ்டேட் வங்கி இந்தியாவில் பெரிய வங்கின்னு பீற்றுக்கொள்கிறது. ஆனால் பாரத ஸ்டேட் வங்கி இன்னைக்கு அரசுக்கு உடந்தையாக ஒரு காரியத்தை செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தேர்தல் பத்திரங்கள் என்பது பெரிய விடுகதை அல்ல. 21,127 பத்திரங்கள் தான் விற்கப்பட்டிருக்கின்றன. 21,127 நினைக்கிறேன். ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. ஆதார் எண் மாதிரி ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒரு தனி நம்பர் எண் இருக்கிறது. ஒவ்வொரு பத்திரத்தையும் யார் வாங்கினாங்கிறது பாரத ஸ்டேட் வங்கிக்கு தெரியும். யார் அந்த பத்திரத்தை ரொக்கமாக மாற்றினாங்கிறதும் தெரியும். இது ஒன்றும் ஸ்டேட் வங்கியுடைய லட்சம் கிளைகளில் கிடையாது. ஒரு வங்கி 10 கிளைகள், 10 கிளைகள் தான் விற்றுருக்காங்க, மாற்றிருக்காங்க. ஆக 10 இடங்களில் தான் இந்த தகவல் இருக்கிறது. சுலபமான வழி, ஒன்றும் பெரிய விடுகதை இல்லை. முதல் காலத்தில் பத்திரங்களுடைய நம்பரை எழுதணும். இங்கே போர்டு இருந்துச்சுன்னா நான் எழுதி காட்டுவேன். போர்டு இல்லை, போர்டும் சாக் பீஸ் இருந்துச்சுன்னா எழுதி காட்டுறேன். போர்டு முதல் காலத்தில் வரிசையாக 1, 2, 3 அப்படின்னு நம்பரை எழுதுங்க. 2வது காலத்தில் யார் வாங்கினாங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வாங்கும்போது கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் கொடுத்து தான் வாங்கணும். ஒரு கம்பெனி வாங்கியிருக்கோம் அல்லது தனியார் வாங்கியிருப்பார். அந்த 2வது காலத்தில் எழுதுங்க. 3வது காலத்தில் அந்த பத்திரம் யாருக்கு போணுச்சு, எப்போ போனாலும் வேண்டாம். அந்த பத்திரத்தை யார் மாற்றினாங்க, ரொக்கமாக மாற்றினாங்க. வாங்கிறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான், மாற்றுறதுக்கும் அவகாசம் 15 நாட்கள் தான். 365 நாள் இந்த காரியம் நடக்கலை. 15 நாட்களில் தான் வாங்கணும், 15 நாட்களில் தான் மாற்றணும். ஆக 3வது காலத்தில் யார் ரொக்கமாக மாற்றினாங்கன்னு பாருங்கள். முடிஞ்சு போச்சு இல்லை? யார் வாங்கினாங்க, யார் மாற்றினாங்க தெரியுதில்லை. எந்த அரசியல் கட்சி மாற்றினதுன்னு தெரியுதில்ல. இதை சொல்கிறதுக்கு 4 மாதமா? அதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த செய்திகள் வந்துவிடக்கூடாது என்பதில் அரசு கவனமாக இருக்கிறது. ஏன் பாரத ஸ்டேட் வங்கி உடந்தையாக இருக்கிறது? அதற்காக தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குறாங்க. ஒரே நாளில் செய்ய முடியும், ஒரே நாளில் செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட் இதற்கு நல்ல தீர்ப்பை தரும் என்று நான் நம்புகிறேன். இது என்ன சின்ன பிள்ளை கூட இந்த கேள்விக்கு பதில் தெரியும். வெளிப்படையா நான் சின்ன பிள்ளையா, உங்களுக்கு தெரியாதா? நிச்சயமாக தெரியும். நிச்சயமாக உடந்தையாக செயல்படுது. தவறுமா? ஒவ்வொரு முறையும்
பெட்ரோல் விலை ஏறும்போது, டீசல் விலை ஏறும்போது நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். எந்த தேதிகளில் நடத்தியிருக்கிறோம்னு நான் ரெக்கார்டை பார்த்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 முறையாவது இந்த 4-5 நாட்களில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். நானே காரைக்குடி நகரத்தில் பெட்ரோல் பங்க் வாசலில் நின்று போராட்டம் நடத்தியிருக்கேன். இந்த பாருங்க, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இதை பற்றி குறிப்பிடலை, அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. கேட்கில் ஃபார்முலாலாம் பழைய கதை. அதுக்கப்புறம் கேட்கில் முகர்ஜி ஃபார்முலான்னு வந்துருச்சு, அதுவும் பழைய கதை. ஏன் கேட்கிலை பிடிச்சிருக்கீங்க? நீங்கள் தான் மோடி ராஜ் நடக்குதே, நீங்கள் உங்கள் மோடி ஃபார்முலாவை கொண்டு வாங்க. மாநில அரசுகளை வஞ்சிக்கப்படாது. இந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அரசு அவர்கள் உரையை நான் படித்து பார்த்தேன், நேற்று தான் மறுபடியும் படித்து பார்த்தேன். எந்த அளவுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் நிறுத்தினதில் எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, கடன் வாங்குவது எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் புள்ளிவிவரம் தந்திருக்கிறாரு. இதே தான் பாலகோபால் கேரளம் நிதியமைச்சர் எனக்கு சொன்னார், இதே தான் கர்நாடக நிதியமைச்சர் முதலமைச்சர் சொன்னார், இதைத்தான் தெலுங்கானா முதலமைச்சர் சொல்கிறாரு, மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறாரு, பஞ்சாப் முதலமைச்சர் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அல்லாத முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்னு நினைக்காதீங்க. பாரதிய ஜனதா கட்சி நிதியமைச்சரும் சொல்கிறாங்க, ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. தனியாக சொல்கிறாங்க, வெளியில் சொல்ல முடியாது. எல்லா நிதியமைச்சர்களும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன என்று சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி 2.0ல மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படாது. இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு இழப்பீடு தரணும். இதுதான் எங்கள் கொள்கை. ஜிஎஸ்டி பற்றி சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்த போது, மாநில நிதியமைச்சர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்த உறுதியைத்தான் நான் தந்தேன். ஜிஎஸ்டியில் இழப்பு வராது, நாங்கள் சொல்கிற ஜிஎஸ்டியில் இழப்பு வராது. இப்போ இழப்பு வந்தால் இழப்பீடு தருகிறோம்னு சொன்னேன். இவங்க இழப்பு வர்ற மாதிரி சட்டம் போட்டாங்க, இழப்பீடு வந்தது, 5 ஆண்டுகளில் நிறுத்திட்டாங்க. ஆக ஒரு தவறு இல்லை, 3 தவறுகள். எதை பற்றி? இவிஎம் மிஷினில் நம்பிக்கை இழந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் இதற்கு ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். ஆனால் தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் காரிய கமிட்டி ஏற்றுக்கொண்ட பிறகு தான் அதை பற்றி நான் பேச முடியும். நான் அதை பற்றி வெளிப்படையாக பேச முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில் இவிஎம் முறையில் ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. அந்த அவநம்பிக்கையை தேர்தல் கமிஷன் போக்க வேண்டும். அதை போக்குவதற்கு நாங்கள் ஒரு வழி வச்சிருக்கிறோம். அந்த வழியை தேர்தல் அறிக்கையில் சொல்கிறோம். கொள்கை ரீதியாக பேசுங்க. கொள்கை என்னங்க? அதை பற்றி பேசணும்னா ஒரு ஒரு 2 லைனில் இந்திய பொருளாதாரத்தை 2 லைனில் சொல்லக்கூடிய ஒரே நபர் மோடி தான். நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சிடுவார். 10 ஆண்டுகளில் 5.9.
2014 2024 இவங்க திருத்திய நம்பரை சேர்த்து சொல்கிறேன், 5.9. 2004 2016 7.5. என்ன கேட்டால் எனக்கு கற்றுக் கொடுத்த கணக்கு பாடம் 5.9 விட 7.5 அதிகம்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை மோடி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 7.5 விட 5.9 அதிகம். நான் என்ன பண்ணுறது, குஜராத்தில் அந்த பாடங்கள் வெளியிட்டலாம். எனக்கு தமிழ்நாட்டில் கற்றுத்தந்த கணக்கு பாடம் 7.9 அதிகம், 7.5 அதிகம்னு சொல்லுது. என்ன அதான் அதுக்கு நாங்கள் தேர்தல் அறிக்கையில் ஒரு வழி சொல்லியிருக்கிறோம். அதை நான் இப்போ வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா காரிய கமிட்டி அதை இன்னும் பரிசீலிக்கலை. காரிய கமிட்டி பரிசீலித்த பிறகு அந்த யோசனையை விளக்கமாக சொல்கிறேன். எல்லா கருத்துக்களையும் பரிசீலித்து நாங்கள் ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறோம். அதை காரிய கமிட்டி வரைக்கும் பொறுத்துருங்க. காரிய கமிட்டியில் வரைவு தேர்தல் அறிக்கையை டிராஃப்ட் மேனிஃபெஸ்டோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நாங்கள் அதை வெளியிடுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.